ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இந்த புதிய ஆண்டிலே கடந்த ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டு. The last year is a blessing, year of blessing அப்படிங்கிறதுல நம்ம கடந்து போகணும். இந்த 2024ஆம் ஆண்டில் கர்த்தர் நம்முடைய சபைக்கு ஒரு தீம் கொடுத்துருக்கிறாரு. அந்த தீமில் இந்த ஆண்டிலே ஒரு மிக வல்லமையான ஒரு கிரியையில் கர்த்தர் நம்மை நடத்த போகிறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லவே இல்லை. ஏனென்றால் இந்த தீம் எனக்கு கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி விட்டார். 2 மாதங்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி விட்டார். ஆக்சுவலி இது தீம் வசனம், ஆனால் வாக்குத்தத்த வசனம் வேறு. என்ன வாக்குத்தத்தம் அப்படிங்கிறத போயிட்டு அப்புறம் நான் தீமுக்குள்ளே நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ப்ரே கண்டினியூலி. இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்த வார்த்தை இதுதான். நமக்கு இந்த வார்த்தை ரொம்பவும் பரிச்சயமான வார்த்தை. நம்முடைய டாபிக் இந்த ஆண்டோடைய த ப்ராமிஸ் வேர்ட், வாக்குத்தத்த வார்த்தை என்னதுங்க? சொல்லுங்க. இடைவிடாமல். இந்த வசனம் யாருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ப்ரே கண்டினியூலி. அப்போ நமக்கு வி நோ அபவுட் ப்ரேயர். ஜெபத்தை பற்றி நமக்கு தெரியுமா? தெரியும். வி நோ ஹவு டு ப்ரே. எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியுமா? தெரியும். வி தாட் ஹவு டு ப்ரே. நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வி நோ டு ப்ரே இன் டிஃப்ரெண்ட் வேஸ். நாம் எப்படியெல்லாம் எவ்வளவு வித்தியாசமாக எந்த சூழ்நிலையில் எப்படியெல்லாம் ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியும். இன் டிஃப்ரெண்ட் வேஸ், இன் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன், இன் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அண்ட் எக்ஸட்ரா 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 எக்ஸட்ரா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பலவீனப்பட்டிருக்கும் பொழுது பலவீனத்துக்காக ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியும். புரியுதுங்களா? ஒரு தேவை இருக்குதுன்னா அந்த தேவைக்காக ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியும். ஒரு விடுதலைக்காக ஜெபிக்கணும்னா விடுதலைக்காக ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியும். ஒரு நண்பருக்காக எனக்காக ஜெபிச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஒருத்தர் போயிடுவாங்க. அப்போ அது பொதுவான ஜெபம். அப்போ அவங்களுக்காக பொதுவாக ஜெபிக்கிறது. சில காரியங்களை குறிப்பிட்டு சொல்லி இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ வி நோ அபவுட் ப்ரேயர்ஸ். வி நோ, நமக்கு நல்லாவே தெரியும் ஜெபம்னா. சொல்லுங்கள், நமக்கு நல்லாவே தெரியும் ஜெபம்னா என்னென்னு. வி ஆர் ப்ரேயிங் கண்டினியூலி ஒன்லி. நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், இடைவிடாமல். எஸ், இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு 21 நாள் ஜெபம் நடத்தணும், அடுத்து ஒரு 40 நாள் ஜெபம் நடத்தணும், அடுத்து ஒரு 21 நாள் ஜெபம் நடத்தணும், அப்புறம் 3 நாள் சுத்திகரிப்பு ஜெபம். இதுக்கு நடுவில் ஒவ்வொரு வாரமும் ஜெபம், ஒவ்வொரு ஓய்வு நாள் ஜெபம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜெபம், ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை இரவு ஜெபம். ஸோ ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே இருக்கிறது. ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அது கண்டினியூலி ஜெபம் போயிட்டு தான் இருக்கும். மக்களை கவனிக்கிறீங்களா? ஸோ வி ஆர் ப்ரேயிங் கண்டினியூலி ஒன்லி. நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். தென் வை டின்ட் ஐ கெட் ஆன்சர்ஸ் ஃபார் மெனி ப்ரேயர்ஸ்? அப்படி இருந்துமே, நான் அநேக ஜெபங்களை ஜெபித்து கொண்டு இருந்துமே ஏன்? தென் வை டின்ட் ஐ கெட் ஆன்சர்ஸ் ஃபார் மெனி ப்ரேயர்ஸ்? அப்படி இருந்துமே ஏன் அநேக ஜெப குறிப்புகளுக்கு, அநேக விண்ணப்பங்களுக்கு, எனக்கு ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்குது. மெனி திங்ஸ் ஆர் ஹேவிங் இன் திஸ். அதாவது ஏன் பதில் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஹியர் இஸ் த லிஸ்ட். ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுக்க போகிறேன். நம்முடைய ஜெபங்களுக்கு ஏன் பதில்? மக்கள் இருக்கீங்களா? நம்முடைய ஜெபங்களுக்கு ஏன் பதில்
கிடைக்காமல் இருக்கிறது. நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணி தான் இருக்கிறோம், ஏன் பதில் கிடைக்கல? தேர்ட் ஒரு பைபிள்ஸ் டு ஜேம்ஸ் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் முழுவதுமாக நம்ம படிக்க போகிறோம். 1 17 வசனம் இருக்குது. அந்த அதிகாரம் முழுசும் நம்ம படிக்க போகிறோம். வாசிப்போமா? உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? வசனத்தை நல்லா கவனிங்க. உங்களுக்குள்ளே என்ன வருது? யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? எதனால வருது? வாசிங்க. உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? வாசிங்க, மாத்தி ஸ்லைடு மாத்தி. இச்சித்தும் நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். ரைட். வசனத்தை நல்லா கவனிங்க. நான் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், ஆனால் ஏன் என்னுடைய ஜெபங்களுக்கு நிறைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கலைன்னா, முதல் வசனம் சொல்லுது உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? இப்போ என் சரீரத்தில் என் சரீரம் சண்டை போடுது. எதில் சண்டை போடுது? இச்சையினாலே சண்டை போடுகிறதுனால சில பல சூழ்நிலை நிமித்தமாக என் ஜெபம் கேட்கப்படாமல் இருக்குது. 2ஆம் வசனம் சொல்லுது நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. இதை எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ளணும்னு நான் விரும்பியும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியல, எனக்கு கிடைக்கல. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையா கூடாமல் போகிறீர்கள். ஒருவேளை நான் கொலை செய்தும், ஒருவேளை நான் துணிகரமாய் செய்தும், ஒருவேளை நான் அடித்தும் புடுங்கியும் தின்ன வேண்டும் என்று விரும்பினாலும் எனக்கு என்னங்கம்மா அப்படி என்னை பார்க்குறீங்க? வசனத்தை சொல்லுங்க. அடைய கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே முடிங்க உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஏன் ஜெபம் கேட்கல? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறேன். தென் why I didn't get answers for many prayers? அப்படி இருந்து ஏன் அநேக ஜெபங்களுக்கு எனக்கு பதில் கிடைக்கலைன்னா, நான் சண்டை போடுறேன், இச்சிக்கிறேன், வம்புழுக்கிறேன், யுத்தம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் நான் பண்ண வேண்டியதை பண்ணல. என்ன பண்ணல? நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கலைன்னா உனக்கு வாய்க்கலைன்னு அர்த்தம். மக்களே நல்லா கவனிங்க. சண்டை போடுறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கிறோம், இச்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், பொறாமை கொள்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம், வம்புழுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், எல்லாம் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் நான் சொன்னேன், ஸ்லைடுக்கு வாங்க, ஃபஸ்ட்டு ஸ்லைடுக்கு முன்னாடி வாங்க. ரைட். we know about prayers. அப்போ எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், ஜெபம் தெரியும். we know how to pray. எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியும். we thought how to pray. நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கவும் பட்டிருக்கிறேன். we know to pray in a different way, in a different situation, in a different angles. எல்லா விதமான சூழ்நிலையிலும், எல்லா விதமான சிச்சுவேஷன்ஸ்லையும், எல்லா விதமான வழிகளிலும், எல்லா விதமான ஆங்கிள்லையும், எல்லாத்துலேயும் நான் ஜெபிக்க பழக்கப்பட்டு இருந்தாலும், நான் அந்த வசனத்துக்கு வாங்க, அந்த வசனத்தில் 2வது லைனுக்கு வாங்க. ரெண்டாவது வாசம். எஸ். இப்படி நான் பல காரியங்களை அறிந்திருந்தும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கவில்லை. அப்போ நான் எப்படி ஜெபிக்கணுங்கிறத தெரிஞ்சு இருந்தும் நான் அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி சரியாக ஜெபிக்காதனால தான், அந்த சரியான அடி விழுகாதனால தான் எனக்கு சரியான கனியை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ கோலியாத்தை அடிக்கணும். கோலியாத்தை அடிக்கிறதுக்கு தாவீது கூழாங்கல்லை தேர்ந்தெடுக்கிறான். கவனை எடுத்து அவனுடைய டார்கெட்னா அப்படி சுற்றி ஒரு விட்டோடனே ஒரே அட்டாக்கில், மக்களை புரியுதுங்களா, ஒரு அடியில் விழுகணும். ஏன்னா தட் இஸ் நாட் அங்கே விளையாட்டாக இருக்கிற இடம் அல்ல. தட் இஸ் வார்ஃபீல்டு. அது ஒரு யுத்த களம். யுத்த களத்தில் ஐயோ மிஸ் ஆயிடுச்சு, இன்னொன்று எடுத்து விடுவோம், ஐயோ மிஸ் ஆயிடுச்சு, இன்னொன்று எடுத்து அங்கே ஒரு சின்ன கேப் கிடச்சிச்சின்னா அவன் அவ்வளோ பெரிய ஜிஜாண்டிக் ஃபிகர், அவன் துவம்சம் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ தாவீது
பழகப்பட்டு கொண்டிருக்கிறான். எதற்கு? ஒரு அடியில் அவன் விழுகணும். ஸோ நல்லா கவனிங்க, நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய ஜெபம் அப்படி சுற்றி அடித்ததுன்னா ஒரே அடியில் அந்த ஜெபத்துக்கு பதில் பூமராங். பூமராங் தெரியுமா? என்னது பூமராங்னா? ஒரு 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 விளையாட்டு பொருள் பூமராங்னு இருக்கும். அப்படி இப்படி எக்ஸ் மாதிரி இருக்கும், ட்ரையாங்கிள் இருக்கும், எல்லா விதத்திலும் இருக்கும். நீங்கள் பார்த்தது இல்லையா? இப்போ திடீர்னு எனக்கு ஞாபகம் வருது. அந்த பூமராங்கை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அப்படி அப்படி ஒரு மாதிரி விட்டிங்கன்னு வைங்களேன், அப்படின்னு என் கைக்கே வந்துடும். நான் இப்போ கோயம்புத்தூர் போயிருந்தேன். லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர் போயிருந்தப்போ ஒரு மாலில் ஒருத்தன் அப்படி பிடிச்சிட்டே இருந்தான். அதாவது என்னென்னா, மாலில் நின்றுருக்கான் 3rd ஃப்ளோரில், அப்படி சும்மா அப்படி விட்றான். அது அந்த அந்த அடுத்த ஃப்ளோருக்கு போயிட்டு அது அவன் கைக்கு வந்துச்சு, பிடிச்சிட்டான். அவன் அப்படி சர்வசாதாரணமாக எல்லோரும் நின்று அவனை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. நானும் போய் டேய் குர்றா, நான் விட்டு பார்க்குறேன் அப்படி விட்டா, முதல் ரவுண்டு விட்டா அது சொத்துன்னு கீழே வந்துருச்சு. என்னடா அவன் விட்டா மட்டும் போகுது, நான் விட்டா? அவன் உடனே, சார் அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது சார், இங்கே வாங்க, அந்த கையை நீங்கள் இப்படி பிடிச்சி அப்படி விடுங்களேன், அது ரிட்டன் வரும் அப்படின்னா. முதல் தடவை இப்படி விட்டேன், ஓரளவுக்கு அப்படி சுற்றி கொண்டு வந்து பக்கத்தில் விழுந்துருச்சு. டிஸ்டன்ஸ் கிட்ட வரல, விழுந்துருச்சு. 2வது தடவை நான் என்ன பண்ணேன், திருப்பி சரி குடியாக பார்த்துருவோம்னு அப்படி விட்டேன். அது நம்பவே முடியல, நேராக போய் சுற்றி கரெக்டாக என் கிட்டேயே வந்து அடிக்குது. ஸோ திஸ் இஸ் த பூமராங். அப்படி விட்டிங்கன்னா அது போய் அடிச்சுட்டு திரும்பி நம்மக்கிட்ட வரும். அதே போல தான் நம்முடைய கவன் கல்லை எடுத்து ஒரே அடி விண்ணப்பத்தை அடிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, இந்த மாதிரி அடித்து உன் விண்ணப்பத்துக்கு பதிலை நீ பெற்றுக்கோ. எஸ், 3rd verse. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். பீப்புள் ஆஃப் காட், தேவ ஜனங்களே, வசனத்தை நல்ல தெளிவாக கவனிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணினீங்க, விண்ணப்பம் பண்ணாமல் நான் ஜெபம் பண்ணி தான் இருக்கிறேன். ஆனால் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இப்போ உண்மையான விண்ணப்பமாக இருந்துச்சுன்னா எனக்கு கிடச்சிரும். இப்போ ஏன் இச்சையை நிறைவேற்றன்னு விரும்பினால தான் இப்போ விண்ணப்பம் கூட பதில் வரல. என் மாம்ச இச்சையின் படியாக எப்படியாவது அடைஞ்சு தீரணும்யா. எப்படி மக்களே இருக்கீங்களா? நான் கம்மியாக தான் பேசுவேன், பயப்படாதீங்க, தூங்கிடாதீங்க. ரைட், வசனத்தை பார்த்துக்கப்பா. இப்போ தகாத விதமாக, எப்படி முன்னாடி வா 3rd, தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால. ஸோ நான் விண்ணப்பம் பண்ணுவதில் என்ன பிரச்சனை? அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை. சொல்லுங்கள், ஏதோ ஒரு பிரச்சனை. தகாத விதமாக நான் விண்ணப்பம் பண்ணுறனால தான் என்னுடைய ஜபம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், ஜபம் பண்ணியும் ஏன் எனக்கு பதில் கிடைக்காமல் இருக்குன்னா, ஏதோ சம்திங் ராங் இன் தட் ரிக்வஸ்ட். எப்படி சொல்லுங்க? சம்திங் ராங் இன் தட் ரிக்வஸ்ட். நான் கொடுத்த விண்ணப்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை. நம்பர் 4 மாற்றுங்க வசனம். விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன், பீப்புள் ஆஃப் காட், வசனத்தை கவனிங்க, உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ஸோ என்னுடைய விண்ணப்பம் தேவனை சார்ந்து இருக்கிற விண்ணப்பமாக இருக்கணும். நான் ஜபம் பண்ணும் பொழுது வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஜபமானது அஞ்ஞானிகளைப் போல அளப்பாதிருங்கள். வீண் வார்த்தையினாலே அவர்கள் நீண்ட ஜபங்களை மனிதர்கள் பார்க்கும் வண்ணமாய் ஜபிப்பார்கள். வசனம் இருக்குது. ஸோ ஜபிக்கிற முறையில் எப்படி ஜபிக்க வேண்டும், எதற்காக ஜபிக்க வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி ஜபிக்க வேண்டும். மனிதர்கள் பார்க்கும் வண்ணமாக நீண்ட ஜபங்கள்லாம் பண்ணக்கூடாது. அங்கே என்ன சூழ்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி ஜபம் பண்ணணும். ரைட், வாசிங்க. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று
வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஏயா நம்முடைய ஆண்டவர் சொல்ற வார்த்தையெல்லாம் வீணா இருக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களாப்பா? அப்படின்னு இங்க சொல்லப்படுது. என்னது? நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று தேவ வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது. ஏயா இந்த வார்த்தைக்கு நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு படிச்சுட்டு போற வார்த்தை நினைச்சியாப்பா? வாசிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். அவர் அதிக கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ரைட், வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது அவன் உங்களை விட்டு அவன் உங்களிடத்தில் ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள். அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இரு மனம் உள்ளவர்களே, நல்ல கவனி, இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ரைட், அடுத்த வசனம். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகும், உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகும் மாறக்கடவுது. ரைட், அடுத்து. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ரைட், the verse clearly says, if you bow down before the Lord, he will rise you. அழகான வார்த்தை. ரைட், அடுத்த வசனம். சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். ரைட், சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால், வசனத்தை நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாணத்தை நீ குற்றப்படுத்துவாயானால், நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருக்கிறாயே. ஓஹோ, இப்போ நியாயப்பிரமாணத்தை நான் செய்யாமல் ஜட்ஜாவே நான் மாறிடுறேன். என்னது என்னுடைய ஜபத்துக்கு பதில் வர மாட்டேங்குதுன்னு நான் இப்போ ஜட்ஜாக மாறிடுறேன். ஏப்பா, நீ நியாயாதிபதி கிடையாது, நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவன். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். சத்தியம், நியாயப்பிரமாணம் பைபிள் தான். பைபிளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். நீ ஏன் பைபிளா மாறிடாத? எப்படி சொல்லுங்க மக்களே? என்னங்க அமைதியாக இருக்கீங்க? புரியலையா? நான் டைம் இல்லை, அதனால தான் வேகமாக போயிட்டுருக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வசனங்கள்லாம் இருக்குது. நான் இந்த இன்ட்ரோடக்ஷன் தான் இது. இன்ட்ரோடக்ஷன்லேயே நான் நிறையா பேசிட்டேன்னு வைங்க, பின்னாடி வர வேண்டியகள் இருக்குது. அதனால் இன்ட்ரோவில் கொஞ்சம் வேகமாக போயிடுறேன். மக்களே இருக்கீங்களா? ரைட், நம்பர் 12 verse 12 வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? Yes. Why my prayers are not get answered? மற்றவனை குற்றப்படுத்துறது நீ யாரு? நீ மற்றவனை குற்றப்படுத்தினா உனக்கு பதில் கிடைக்காது. ஹலோ பீப்புள் ஆஃப் காட், இருக்கீங்களா? இப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லைங்கிற இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்ருக்கேன். பதில் கிடைக்காததுக்கு ரீசன் தான் இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். வாசிக்க 13 வசனம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். ஐயா, இந்த இருந்து பட்டணத்துக்கு வேற ஊருக்கு போய் 1 வருஷம் சம்பாதிச்சு அங்கேயே தங்கி இருந்து எல்லாம் செய்வேனுங்கிறவங்களே நீங்கள் நல்லா கேளுங்க. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது உங்கள் வீம்புகளின் மேன்மை பாராட்டுகிறீர்கள். உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். Why I did not didn't get answer for my questions? என் வீம்புகளில் நான் பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறபடியினால் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை. மக்களே, வாக்குத்தத்தத்தின் வார்த்தை நம்மோடு இடைபடுகிறது. இந்த ஆண்டில் துவக்கத்திலேயே என் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்கணுமா நான் என்னென்ன செய்யணுங்கிறத நீங்கள் தயவு செய்து இப்போ நான் வேகமாக வாசிக்கிறோம். நீங்கள் வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை தயவு செய்து முடிந்தவரை இந்த வருடத்தில் அப்பப்போ அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போ தான் இதெல்லாம் நான் செய்கிறனால தான்
எனக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, ஸோ இதெல்லாம் நான் டிக் அடித்து எதெல்லாம் நான் செய்கிறேன், எதெல்லாம் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத டிக் அடிச்சுட்டே வந்து, ஐயா என் ஜெபத்துக்கு பதிலை கொடுத்துருங்கப்பா அப்படின்னு. மக்களே தூங்கிட்டீங்களா? ஆளே லூயாவா ஆளே இல்லையாவா? ஐயோ என்ன 12:45 கண்ணெல்லாம் சொருகிருச்சு. கண் சொருகினவன் விளம்புவதாவது நீ குருடனாயிருக்கிறாய் அப்படின்னு தான் நேற்று வாசித்தோம். அதுக்குள்ளே இத்தனை எங்கள் மாதமணி நான்லாம் காலைல 6:30 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 6:30 மணிக்கு தான் சர்ச்சை விட்டே கிளம்புறேன். வீட்டுக்கு போனேன், குளித்தேன், ஜெபம் பண்ணேன், கிளம்பி 9 மணிக்கு தான் சர்ச்சுக்கு வந்துட்டேன். எனக்கெல்லாம் ரெஸ்ட்டே கிடையாது. நாங்களாம் தூங்கவே மாட்டோம். என்னையெல்லாம் பார்த்தா தூங்குற மாதிரி தூக்கி விழுகிற மாதிரி தெரியுதா? தூக்கமே வராது எங்களுக்கெல்லாம். நான்லாம் நார்மலாகவே தூங்குறது இல்லைங்க, தூக்கமே வரதில்லை. அது இப்போ சில நாட்களாக 2 மணி 3 மணி 4 மணி சில நேரங்களில் தூங்குவோம், சில நேரத்தில் தூங்கவும் மாட்டோம். அப்படியே 24 மணி நேரம் நம்ம குறுகுறுன்னு பார்த்துட்டே இருப்போம். உங்களுக்கெல்லாம் நல்லவர்கள், நீங்களாம் பாக்கியவான்கள், இப்பொழுதே நல்லா தூங்குறீங்க. எனக்கு நான் நல்லவே இல்லை போல், எனக்கு தூக்கம் வரல. சரி, வசனம் சொல்லுது, இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். என்னங்க இப்படி வசனம் சொல்லுது? ரைட், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. கடைசி வசனம், ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும். மக்களே, உங்களுக்கு நன்மை என்னன்னு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கெல்லாம் நன்மை செய்யணுங்கிறது தெரியுமா தெரியாதா? நன்மை தீமை உங்களுக்கு தெரியுமா? சரி, அப்போ வசனம் என்ன சொல்லுதுங்கிறத வாசிப்போமா? ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். திஸ் இஸ் why I didn't get answer reply for my prayers. ஏன்னா எனக்கு நன்மை செய்ய தெரியும், அறிஞ்சிருக்கிறேன், ஆனால் நான் நன்மை செய்ய மாட்டேன். என்னுடைய பிடிவாத குணத்திலே நான் நன்மை செய்ய விட்டு கொடுக்குவதில்லை என்னை. அப்புறம் எப்படியா இடைவிடாமல் ஜெபம் பண்ணாலும் உனக்கு எப்படியா பதில் கிடைக்கும்? Change the slide. Now we are going to see an important thing for this reason. ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை போராட்டம், ஏன் எனக்கு இவைகளெல்லாம் நடக்கலை? மாற்றுங்க அடுத்தது. ரைட், இப்போ தான் எசன்ஸுக்குள்ளே வரேன். வாக்குத்தத்த வார்த்தை என்னது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதற்கு தெரிஞ்சிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம், எல்லாம் அறிந்தும் புரிந்தும் செயல்பட்டும் என் வாழ்க்கையில் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறது. அதற்கு காரணம் ஒரு பெரிய லிஸ்ட்டே வாசித்தோம். யாக்கோபில் 1 to 17 வசனங்கள் ஃபுல்லாக வாசித்து ஒரு அதிகாரி வாசித்தோம். அதில் கடைசியில் முதிக்கும்போது அழகான வார்த்தை, உனக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தால் செஞ்சிரு, செய்யாமல் இருந்தீன்னா அது உனக்கு பாவம். அந்த பாவத்தினால தான் நீ அநேக பதிலை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற. இப்போ நான் அதான் ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தேன், மெனி திங்ஸ் அப்படின்னு போட்டிருந்தேன். அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்களா? மெனி திங்ஸ் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கலீங்களா? இருங்க ஒரு நிமிஷம் உங்களுக்கு காட்டுறேன், இருங்க. ரைட், அப்பா ஸ்லைடு முன்னாடி வாங்கப்பா, முன்னாடி வாங்க, முன்னாடி 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 வாங்க, முன்னாடி வாங்க. ரைட், வெயிட், அடுத்த ஸ்லைடுக்கு போங்க, நெக்ஸ்ட்டுக்கு போங்க. ரைட், இப்போ பாருங்கள், we are praying continually only, then why didn't I get answer for many prayers? Many things are having in this. இந்த ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. அந்த லிஸ்ட்டை தான் நம்ம பார்த்தோம். அந்த லிஸ்ட்டில் அநேக காரியத்தில், இப்போ பின்னாடி போயிருங்க, அந்த பழைய ஸ்லைடு தீமுக்கு போயிருங்க. இப்போ அநேக காரியங்களில் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் இன்றைக்கி பார்த்துட்டு நம்ம ஜெபிச்சு முடிக்க போகிறோம். ஆமென் மக்களே, சத்தமாக இருக்கீங்களா? ஆமாம், இப்போவே நிறைய பேர் கண்ணெல்லாம் சொருகிருச்சு. சரி, வசனத்துக்கு நேரம் போவோமா? அநேக காரியங்களிலே ஒரே ஒரு காரியம். என்ன காரியம்? அதுதான் த இயர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அனாயிட்டிங்கில் வருகிறது. இந்த ஸ்பிரிச்சுவல் அனாயிட்டிங் சொல்லுங்க பார்க்கலாம், மாற்றுங்கப்பா. ஸ்பிரிச்சுவல் அனாயிட்டிங்
வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2 அதிகாரம் 24வது வசனம். 1 யோவான் 1 John chapter 2 verse 27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் வந்துருச்சு. இங்க இருக்கு பாருங்க, நிலைத்திருக்கிறது. இத பாருங்க, இங்க பாருங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது. அது பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அதில் நிலைத்திருப்பீர்களா? அப்ப எனக்கு ஜெபம் பண்ண ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். மக்களே கவனிங்க, இதுல தான் பிக்கப் ஆக போகுது வசனம். ஆவியானவர் நம்மோடு இடைவிட போகிறார். நான் ஜெபம் பண்ண அறிந்தவனா இருந்தும், ஜெபம் பண்ண தெரிந்தவனா இருந்தும் என் ஜெபங்களுக்கு ஏன் பதில் கிடைக்கவில்லை என்றால், இங்கே போட்டிருக்கு பாருங்க வசனத்தை, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. சொல்லுங்க, என்னில் நிலைத்திருக்கிறது. சொல்லுங்க. இப்ப ஜெபம் பண்ணுகிறவர் அனைவரும் அபிஷேகம் பெற்றிருக்கிற மக்களாய் இருக்க வேண்டும். அபிஷேகம் பெற்றிருந்து அபிஷேகத்தின் மூலமாய் ஜெபம் பண்ண அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்த லைன், ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. If you got anointing, if you are filled with anointing, if you are filled with the spiritual anointing, நீங்க அந்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு இருந்தீங்கன்னா, நீங்க அந்த அனாயிட்டிங்கில் நிரப்பப்பட்டு இருந்தீங்கன்னா, அவருடைய கிருபா வரங்களாகிய இந்த அபிஷேகத்தில் நீங்க அந்த அனாயிட்டிங்கில் நிரப்பப்பட்டு இருந்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாய் சொல்ல முடியும், உங்கள் ஜெபங்களை யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. அந்த ஜெபங்களுக்கு நிச்சயமாய் பதில் கிடைக்கும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. ஏனென்றால் that spiritual anointing will teach you. ஹலோ மக்களை, புரிஞ்சுதுங்களா நான் சொன்னது? அந்த அபிஷேகம் நமக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுக்கும். அது எப்படி போதிக்குது? அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும். இட்ஸ் நாட் ஒன்லி, அது ஏதோ ஒரு விஷயத்தை 2 விஷயத்தை மாத்திரம் சொல்லி கொடுக்கிறது அல்ல. அந்த அபிஷேகம், சொல்லுங்க மக்களே, என்னது அந்த அபிஷேகம்? சொல்லுங்க, அந்த அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. பாட்டு பாடுறதுக்குலாம் நேரம் இல்லை, எனக்கு இப்போ டைம் இல்லை. ஏன்னா இப்போவே நிறைய பேர் தூங்குறதுக்கு பயங்கரமாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதெல்லாம் பார்க்காம ஓடிட்டுருக்கிறேன். தூங்குறவங்க பார்த்தங்கன்னா நான் இப்படி நிறுத்திடுவேன். அதனால் தூங்குறவங்கள பார்க்காம நான் பார்த்தீங்களா, அதனால தான் இங்கேயும் எங்கேயும் பார்த்துட்டு அப்படியே ஓடுறேன். தூங்குறவங்கள பார்க்க, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்காமல் இருக்கிறாரு, நம்ம தூங்குறோம். சரி, இந்த அபிஷேகம் அடுத்த லைன் சொல்லுது, இந்த அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கிறது. ஸோ திஸ் அனாயிட்டிங் வில் டீச் யூ எவ்ரிதிங். எப்போ ஸ்லைடை பார்த்துங்க, இங்கிலீஷுக்கு வாங்க. எஸ். As for you, the anointing you received from him remains in me. You the me. And me do not need anyone to teach me. But as his anointing teach me about all things, as that anointing is real. சொல்லுங்க, that anointing is, it's not a fake. It's not a fake. அது அந்த சத்தியம், அந்த அனாயிட்டிங், அது பொய் அல்ல, அது நிஜம். இட்ஸ் ரியல், நாட் கவுண்டர்ஃபீட். ஜஸ்ட் ஆஸ் இட் ஹஸ் தாட் யூ ரிமைன் இன் யூ. அவ்வளோதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்லைடை மாற்றுங்கப்பா, அடுத்து மாற்றுங்க. தமிழையே வாசித்தேன். அபிஷேகம் என்பது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியின் உள்ளார்ந்த இருப்பு. அப்போ அபிஷேகம் என்பது ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானுடைய உள்ளான இருப்பு. சொல்லுங்க, உள்ளான இருப்பு, உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அது என்ன பண்ணுது? இது விசுவாசிக்கு ஆன்மீக, என்னதுங்க, தெய்வீக, சொல்லுங்க, ஆன்மீக தெய்வீக உண்மையை புரிந்து கொள்ளவும். இப்போ இந்த அபிஷேகம் இருந்தால் தான், எனக்குள்ளே இருந்தால் தான் நான் தேவனுடைய தெய்வீக புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது, இந்த தெய்வீக புரிந்து கொள்வது மாட்டமல்ல, இந்த அபிஷேகம் எனக்குள்ளே இருந்துச்சுன்னா நான் நிர்வாகம் பண்ணுறதுக்கு திறமை உள்ளவனாயிருவேன்.
இது எளிமையாய் சொன்னால் அபிஷேகத்தின் இருப்பு விசுவாசிகளின் தெய்வீக தொடர்பை பெற உதவுகிறது. எப்படி? தேவனோடு தெய்வீக தொடர்பை பெற உதவுகிறது. ஹல்லேலூயா. மக்களை புரிந்துக்கிட்டீங்களா? ஸோ ஸ்லைடை மாற்றிக்கப்பா. 1 யோவான் 2:20 நான் வாசிக்கிறேன். வாசிங்க. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். மக்களே நல்ல கவனிங்க, வசனம் தெளிவா போட்டிருக்குது. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப if you got the anointing, if you got the spiritual anointing, that spiritual anointing, the real spiritual anointing is teach you. இந்த தேவனால் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் நிச்சயமாய் உங்களுக்கு சகலவற்றையும் போதிக்கும். இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னா, அபிஷேகம் பெற்றுக்கொள்வதில் தான் அங்கே விஷயமே இருக்குது. அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதுல இருக்குது. அபிஷேகம் பிசாசுக்கும் அபிஷேகத்தில் அந்த முரண்பாடு, சில காரியங்கள் இருக்கிறது. அவன் திருட்டுத்தனமும் பண்ணுவான். ஸோ இந்த அபிஷேகங்கிறத தெளிவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லைன்னா இது உங்களுக்கு சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நான் இப்போ அதெல்லாம் விளக்குனேன்னா இன்னும் எனக்கு டைம் ஆயிரும். நான் பின்னாடி பேசுகிறேன். ஏன்னா இந்த ஆண்டில் இதுதான் நம்முடைய தீமாக இருக்கும். அதனால் அப்பப்போ நான் அந்த ஸ்பிரிச்சுவல் அனாட்டிங்கை பற்றி கண்டிப்பாக இந்த ஆண்டில் நான் பேசுவேன். ஆமென். ஸோ இந்த அபிஷேகம் நமக்கு சகலவற்றையும் போதிக்கிறது. அதனால இந்த அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறபடினால சகலத்தையும் அறிந்து இருக்கிறேன். மாற்றுங்கப்பா. 2 கொரிந்தியர் 1:20-22 வசனங்கள். 2 கொரிந்தியர் 1:20-22 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி, அடுத்த லைனை பாருங்க, நம்மை அபிஷேகம் பண்ணினவர் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர். என்னை சொல்லுங்க, என்னை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் தான் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். வாசிங்க. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். The people of God, just think that spiritual anointing comes from the Lord. இந்த anointing ஆனது தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. தேவனே அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் என்னை முத்திரித்து என்னுடைய இருதயங்களின் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அதான் பாடல் வரிகள் சொல்லுது. அச்சாரமா முத்திரைய அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. எப்படி? அச்சாரமா முத்திரையாய் அபிஷேக பாடுங்க வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. ஐயா அடிமைக்கு தந்தீர். ஸோ இந்த அபிஷேகத்தை என் ஆவியானவர் இருதயத்தில் வைத்து அச்சாரமாய் முத்திரையை கொடுத்திருக்கிறபடினால் இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் அடி வச்சு சீல் போட்டு அவர் நொறுக்கி இருதயத்தில் ஆணித்தரமாக வச்சிருக்கிறார். இந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கோ, உள்ளே வச்சுக்கோ. இந்த அபிஷேகத்தை நீ வச்சுக்கிட்டீங்கன்னா உன்னுடைய ஜபங்களுக்கு அனைத்துக்கும் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். மாத்துக்கம்பா. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகம் 10:38 நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும், நல்ல கவனிங்க, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் ஹோலி ஸ்பிரிட்னாலும் வல்லமை பவர்னாலும் அபிஷேகம் பண்ணினார். அனாயிட் பண்ணியிருக்கிறார். எப்படி அனாயிட் பண்ணாராம்? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணாரு. தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவர். மக்களே 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 நல்ல கவனி. இந்த அபிஷேகம் அவருக்குள்ள இருக்குது. இந்த அபிஷேகத்தினால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாரு. அபிஷேகம் பெறப்பட்டிருக்கிறனால தேவன் அவருடனே கூட இருந்தபடினால, அதாவது இந்த அபிஷேகம் அவரோட கூட இருந்தபடினால அவர் என்ன பண்ணவராக இருந்தாராம்? அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? அவர் நன்மை செய்கிறவராயும். சொல்லுங்க, அவர்
நன்மை செய்கிறவராயும், அடுத்தது என்ன, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். What a verse. Hallelujah. இப்போ என்னுடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்காம எடக்கு முடக்கா மாட்டிக்கிட்டேன். எங்கேயோ இடிச்சிட்டு இருக்குது, எங்கேயோ பிசாசு என்னை லாக் பண்ணுறான், எங்கேயோ பிசாசு என் ஜபத்துக்கு பதிலை கொடுக்கக்கூடாதுன்னு எங்கேயோ என்னை வம்பிழுத்துட்டு இருக்கிறான், எங்கேயோ பிசாசு என் வீட்டுக்கு ஜபம் கிடைக்கக்கூடாது, ஜபத்துக்கு பதில் கிடைக்கக்கூடாதுன்னு பிசாசு எதையோ போட்டு லாக் பண்ணி வச்சிட்ருக்கிறான். இப்போ வசனம் சொல்லுகிறது, இந்த அபிஷேகம் பெற்றிருந்தால், வசனம் சொல்லுகிறது தேவன் அவரோட கூட இருந்தபடினால, அவர் நன்மை செய்கிறவராக இருந்தனால பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி தீர்ந்தார். அப்போ நமக்குள்ளே தேவ அபிஷேகம் இருந்தால் இப்படி அகப்பட்டு இருக்கிற நம்மை, எப்படி பிசாசினால், சில பல சூழ்நிலையினால், மனுஷீக ஆவியினால் அகப்பட்டு இருக்கிறவர்களை அவர் குணமாக்கி சுத்திருக்கிறார். சிலருக்கு தேவ ஆவியை பற்றியும் சரியா they cannot identify the God's presence and they cannot find the evil spirit presence. அதாவது என்னென்னா, நிறைய பேத்துக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற ஆவியானவரை பற்றியும் புரியவில்லை, தெரியவில்லை. பிசாசினால் வருகிற தந்திரமான ஸ்பிரிட்டை பற்றியும் நிறைய பேத்துக்கு புரியல, தெரியல, அறியல. இந்த பிரச்சனையே அங்கே தான் இருக்குது. ஸோ கலையை பிடுங்கி எடுக்கணும்னா அதை பெற்றுக்கொள்ளணும். எதை? அபிஷேகத்தை. இந்த அபிஷேகம் சரியாக நீங்கள் தாவீது கல் எடுத்து அடிக்கிற மாதிரி பெற்றுக்கொண்டு இருந்தீங்கன்னா, யூ கேன் ஃபைண்ட் விச் ஒன் இஸ் காட்ஸ் ப்ரெசன்ஸ் அண்ட் விச் ஒன் இஸ் ஈவில் ஸ்பிரிட் அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்முடைய சபையிலேயே அநேகருக்கு இந்த விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ண தெரியாத நிலையிலே இருக்கிறீர்கள். இந்த ஆண்டில் உங்களுக்கு இன்னும் நிறையா டீச் பண்ண வேண்டியது இருக்குது. ஹவு டு ஐடென்டிஃபை த டிஃப்ரென்ஷியேட், ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு கூட சொல்லலாம். டிஃப்ரெண்ட் பண்ணுறது எப்படி, காட்ஸ் ஸ்பிரிட் அண்ட் ஈவில் ஸ்பிரிட் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா பேச வேண்டியது இருக்குது. மனுஷனுடைய சத்தமா, பிசாசுடைய சத்தமா, தேவனுடைய சத்தமா, எவைகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்கள் விண்ணப்பம் சரியான விண்ணப்பம் தேவனிடத்தில் போய் சேரும். இல்லைன்னா உங்கள் விண்ணப்பம் எங்கேயோ பிசாசும் மக்களை நல்லா நினச்சிக்கோ. பிசாசுக்கும் வசனம் தெரியும், பிசாசுக்கும் எல்லாம் தெரியும். பைபிள் வசனம் நம்மளை கட்டிலும் பிசாசு அவன் சொல்கிறான். நம்ம இயேசு கிறிஸ்துவை 40 நாள் உபவாசம் பண்ணி முடிச்சு நேராக போய் மேலே கூட்டிகிட்டு போய் அதைப்பார் இதைப்பார், பாதம் கல்லில் இடராபடிக்கு தும்மை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் எல்லாம், அதை வேணா இதெல்லாம் அப்படியா இப்படியா வசனத்தை உருட்டுனவன். நமக்கு தெரியாத வசனம்லாம் யாருக்கு தெரியும்? எஸ். ஏன்னா அவன் எங்கேருந்து வந்தவன்? அவன் மேலேருந்து குதிச்சவன் இல்லை, அடித்த ஆண்டவர் துரத்தினார். அதனால் சகல வேலையும் ஊழியத்தையும் செஞ்சவன் அவன் சகல ஊழியத்தையும் அவருக்கு செஞ்சபடினால அவனுக்கு உங்களுடைய டெக்னிக் என்னன்னு தெரியும், உங்களுடைய ஜபம் என்னன்னு தெரியும், உங்களுடைய வீக்னஸ் என்னன்னு தெரியும், உங்கள் அபிஷேகம் என்னன்னு தெரியும், உங்கள் அபிஷேகம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குன்னு தெரியும், உங்கள் வேத வாசிப்பு என்னன்னு தெரியும், உங்கள் குடும்ப ஜபம் என்னன்னு தெரியும். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் நம்மை காட்டிலும், நம்முடைய குடும்பத்தை காட்டிலும், நம்முடைய உறவினர்களை காட்டிலும், நம்முடைய நண்பர்களை காட்டிலும், நம்முடைய சபையில் இருக்கிற ஆத்மாவை காட்டிலும் அவனுக்கு எல்லாமே நல்லா தெரியும். அல்லேலூயா. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இப்போ இந்த பிசாசினால் அகப்பட்டவர்களை குணமாக்கணும்னா we want to fill in God's anointing. அப்போ தான் என் ஜபத்துக்கு பதில், இல்லைன்னா பதில் கிடைக்காது. வாசிக்கப்பா அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம், நான் மாற்று ஸ்லைடு 4ஆம் அதிகாரம் 25, 26, 27, 28, 29, 30, 31 வசனங்கள். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விரோதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும்
தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரமும் நல்ல கவனி, உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் நல்ல கவனி, ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் நல்ல கவனி, இந்த லைன், நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளைகளாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். people of God, just think the word. இப்ப நீங்களும் நானும் இந்த அபிஷேகத்துல சரியா இல்லாம இருந்துட்டோன்னு வைங்க, நமக்கு விரோதமா யார் கூட்டம் கூடுவா? வசனம் சொல்லுது, நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார். பீப்புள் ஆஃப் காட், கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. அவர் அனுப்பின குமாரனுக்கு விரோதமாகவே பிசாசும் அவன் கூட்டமும் ஜனங்களும் எதிர்த்து கூட்டம் கூடுகிறார்கள் என்றால் உங்களுக்கு எனக்கு எதிர்த்து நிற்க மாட்டானா? நிற்பேன். எங்க இயேசு கிறிஸ்துவுக்கே கூட்டம் கூடுறானா, உங்களுக்கு எனக்கும் மாநாடே நடத்துவேன். நம்ம வரி பண்ணுறோம், ஐயோ பாஸ்டர் என்ன பாஸ்டர் இது பிசாசு எல்லாம் இப்படி வந்து அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராகவே கூட்டம் கூடுறானா, எனக்கு விரோதமாக என்ன நடத்துவான்? பந்தெல்லாம் போட்டு 3 நாள் மாநாடு கூட நடத்துவான். அதையெல்லாம் என்ன சொல்லுங்கள், அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். வாசிங்க, இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் அங்கே தான் பாயிண்ட் இருக்கு, அங்கே தான் இருக்குது பாயிண்ட்டு. இப்போ பிசாசு பயமுறுத்துறான், உனக்கு விண்ணப்பம் பண்ண தெரியாது, நீ விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கணும் நிரம்புறியா? உனக்கே ஜெபம் பண்ண தெரியல, நீ ஜெபம் பண்ணா பதில் தருமா? பதில் கிடைச்சிருமா? ஸோ சில பயமுறுத்துதலை உனக்கு சக்ஸஸ் வந்துருமா? நீ ஃபெயிலியரை தான் சந்திப்ப. ஸோ பிசாசு சில நேரங்களிலே இப்படிப்பட்ட அட்டாக்ஸ், பயமுறுத்துதலை அவன் செய்வான். ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? கவனிக்கிறார். ரைட், அடுத்த வசனம் மாற்றுங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே, நல்ல கவனிங்க மக்களை, இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லவும் அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். whatever it might be, என்ன நடந்தாலும் சரி, உம்முடைய ஊழியக்காரருக்கு நீர் கொடுத்த அதிகாரம் என்ன? எங்க வசனத்தை பார்த்து சொல்லுங்க. உடைய ஊழியக்காரருக்கு நீர் கொடுத்த அதிகாரம் என்ன? முழு தைரியத்தோடு அவருடைய வசனத்தை சொல்லணும். எப்படி? நான்லாம் அடித்து பிரித்து அதனால தான் மேய்ஞ்சிட்டு போகிறேன். யாருக்கும் பயப்படுறதில்ல, எதுக்கும் பயப்படல. வசனத்தை உம்முடைய ஊழியக்காரருக்கு நீர் கொடுத்த அதிகாரம், தைரியத்தோடு வசனத்தை பிரசங்கிக்கணும். அந்த கூட்டம் என்னவா இருந்தாலும் சரி, அது கூட்டம் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலைனாலும் சரி, வசனத்தை தைரியமாக பிரசங்கம் பண்ணும். ஆமென். அனுகிரகம் செய்தருளும் என்றார். வசனத்தை வாசிங்க. அடுத்தது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. பீப்புள் ஆஃப் காட், கொஞ்சம் திங்க் பண்ணுங்கப்பா, இருக்கீங்களா இல்லையா? இப்போ முழு தைரியத்தோடு ஆண்டு கூட்டு அதிகாரத்தோடு வசனத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்த உடனே என்ன வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், என்ன நடக்க போகுதுன்னா, அவர்கள் இந்த வசனத்தை தைரியமாக பிரசங்கம் பண்ண முடித்த உடனே அவர்கள் ஜெபம் பண்ணும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் ஹோலி ஸ்பிரிட்னால, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். புரிஞ்சுதுங்களா? இப்ப இந்த தைரியம் வரணும்னா யார் உள்ள வரணும்? எஸ். தைரியமா பேசணும்னா, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரில, பாஸ்டர் என் மனைவிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரில, பாஸ்டர் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரில, பாஸ்டர் என் உறவினர்கிட்ட எப்படி எப்போ அவனுக்கு தைரியம் இருக்கா இல்லையா? அதுதான் இல்லையே. தைரியம் வரணும்னா சிலர்னு சொல்லுவாங்க, குடிகாரனுங்கள்லாம் ஒரு பெக்கு போட்டுட்டுன்னு வைங்களாம் வந்துடும் தைரியம்பா.
அந்த பெக் இல்லைடா. நாங்கள் சாயந்தரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது குடசீலன்னு நானும் பேசிகிட்டு இருந்தோம். அவள் பேசிகிட்டு இருக்கும்போது கூட இந்த சம்பவத்தை தான் பேசிகிட்டு இருந்தோம். குடிகாரில் கவனித்து பாருங்கள், அவன் ஒன்றுமில்ல சாதாரண ஆளாக இருப்பான். ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் பண்ண ஏய் யாரா ஏய் ஓ அப்படின்னு ரோட்டில் இருக்க எல்லாத்தையும் அடிப்பான், நொறுக்குவான், பிரிப்பான், மேய்வான். அதாவது அவனுக்கு ஒரு அவன் நினச்சிக்கிறான் எனக்கு ஒரு அப்படின்னு. அது இல்லை, அது இல்லை. நமக்கெல்லாம் அப்படி ஒரு பலன் இல்லை. நமக்கெல்லாம் தேவ பலன் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஏங்க இது வந்துருச்சுன்னு வைங்களேன், எந்த மனிதனை பார்த்தும் உங்களுக்கு பயம் வராது. எவனாக இருந்தாலும் வாடா வாடா இங்கே தாண்டா இருப்பேன் சொல்லுங்கள், வாடா பார்த்துக்கோ, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன். முழு தைரியம். பிசாசை பார்த்து இப்படி தான் சொல்லு, டே வரியா, வா வா வா, போ 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 போ. நான்லாம் இப்போல்லாம் பிசாசுக்கெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. அவன் பாட்டுக்கு வருவான், அவன் பாட்டுக்கு போவான். அவனுக்கு ஒரு வேலை இல்லை. என்னை அப்பப்போ பார்த்து விசிட் பண்ணிட்டு போவான். சரி போ 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 அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவேன். பயப்படுறதெல்லாம் கிடையாது. சில நேரத்தில் என் வீட்டில் இருக்கும்போது அப்பப்போ மேலே ஒரு அம்மா வந்து தட்டும் எழுப்பும். நான் அப்படி மேலே பார்த்து, அம்மா நீ தட்டிகிட்டே இருமா, நான் தூங்குறேம்மான்னு தூங்கிடுவேன். வேணால் வாங்க என் கூட வந்து ஒரு நாள் தங்கி பாருங்க. இப்போயும் அந்த அம்மா அப்பப்போ வந்து தட்டும். நான் பார்ப்பேன், ஏம்மா உனக்கு ஒரு வேலையே இல்லையாம்மா, ஏம்மா தட்டிக்கிட்டே கிடக்கிற, பேசாமல் தூங்குமா, ஏம்மா என்னையை தூங்க விடாமல் தட்டிக்கிட்டே கிடக்கிற. இப்போ ரீசன்ட் பீரியடில் அந்த அம்மா தட்டிக்கிட்டே கிடக்குது. இப்போ எனக்கு எப்படி ஆயிடுச்சு, அது தட்டட்டும், அது தட்டினா நம்ம தூங்கலாம், தாளம் போடுற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு, தாளாட்டு போடுற மாதிரி. நீ தட்டு தட்டு, அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும். அந்த லெவலுக்கு நான் ஆகிட்டேன் பார்த்தீங்களா மக்களே. கர்த்தர் உங்களோடு இருந்தார் என்றால் பிசாசு பயங்கரமாக பயமுறுத்துவான். பிசாசு பயங்கரமாக உங்களை. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி அழகான ஒரு வசனம் சொல்லப்படுது. பார்த்துக்கப்பா, ஏசாயா தீர்க்கதரிசி லூக்கா 4ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 வசனங்கள். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். த ஃபர்ஸ்ட், வெரி ஃபர்ஸ்ட் லைன், த ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாசித்த அந்த புஸ்தக சுருளை எடுத்து அவர் வாசித்த முதல் லைன் என்னது? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். மக்களை சொல்லுங்க, அந்த ஆவியானவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். இப்போ குமாரன் இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தக சூழலை எடுத்து தேவாலயத்தில் வாசிக்கிறதுக்கு அவர்களை கொடுத்தாங்க. அவர் எடுத்து திறந்து ஃபர்ஸ்ட் லைன் வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதுக்கு திரும்ப இருக்கிறாரு? வாசிங்க. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஏங்க கவனிச்சிங்களா? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்ன? He anointed me. எதுக்கு? காஸ்பல் சொல்றதுக்கு. வாசிங்க. இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை. இந்த அபிஷேகம் என்னென்னலாம் பண்ணுது பாருங்க, இந்த லிஸ்ட் அவுட் பண்ணுது. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், ரைட், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், அப்புறம் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் ரைட் எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரர் இடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். இப்ப நல்லா கவனிங்க. இவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு உட்கார்ந்தோன்னே எல்லாருடைய கண் யார் மேல இருக்கு? வாசிங்க. ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்துச்சு. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த தேவ வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி வைத்தியனே, மக்களே 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 நல்ல கவனிங்க. அழகான வசனம், அருமையான வசனம். வாட் a beautiful verse. வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நல்ல அதாவது வைத்தியனே உன்னை தானே குணமாக்கி கொள் என்று சொல்லுகிற அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்லியிருக்கிறாரு? சொல்லுங்க, என்னங்க இருக்கீங்களா இல்லைங்களா?
முடிக்கிறேங்க, அடுத்த ஒரு வருஷத்தில் முடிச்சிருவேங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? அவர் கூட பழமொழி சொல்லியிருக்கிறார். என்னது? வைத்தியனே, டாக்டர் உன்னை தானே குணமாக்கி கொள் என்கிற பழமொழி சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர் நகூமில் மாத்தாதரா, அவசரப்படாதரா. என்னது? உம்மால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ, உம்மால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராராகிய இவனிடத்தில் செய் என்று நீங்கள் என்னுடனே சொல்வீர்கள் என்பது நிச்சயம். அதாவது அதை கோடிட்டு காமிச்ச அந்த மாதிரி இது நடக்கும்னு சொல்றாரு மக்களே. திரும்பி போய் தயவு செய்து வீட்டில் வாசித்து பாருங்க. வாசிப்பீங்களா? இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப பயங்கரமான வார்த்தை, அழகான வார்த்தை. பார்த்துக்கப்பா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் நான் வேகமாக போக விரும்புகிறேன். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் பிரச்சனையே. என்னன்னா, என்னதான் குமாரனா இயேசு கிறிஸ்து பயங்கரமாக வல்லமை உள்ளவராக இருந்தாலும், பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறவராக இருந்தாலும், பயங்கரமாக தெறிக்க விடுறவராக இருந்தாலும், அவர் ஊரில் இவன் தச்சனோட பையன் அல்லவா, இவனை பற்றி எனக்கு தெரியாதா, இவனை பற்றி எனக்கு தெரியுமே, இவன் சரித்திர இப்படி சொல்லி டவுன் பண்ணுறாங்க. ஸோ அவரே சொல்லிட்டார், தீர்க்கதரிசியானவன் சொந்த ஊரில் கண்டிப்பாக அவனுக்கு அங்கீகரிப்பு கிடைக்காது அப்படின்ட்டார். ஸோ ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இப்போ நாங்கள்லாம் எப்படி திரும்ப ஆறுதல் அணைச்சிக்குவோம்? பாஸ்டர்ஸ் ஆகிய நாங்கள்லாம் இன்னைக்கு காலையில் ஆவியானவர் பேசினார். நீ என்னதான் சாத்துன்னு சாத்துனாலும் எங்களுக்குள்ள ஒரு குணம் இருக்குது. என்ன குணம் தான்? அடே, அந்த இயேசுநாதருக்கே அங்கீகாரம் கிடைக்காது, எங்களுக்கெல்லாம் கிடைக்கவா போகுது? நீங்கள்லாம் என்னை அங்கீகரிக்கவா போகிறீங்க? எத்தனை பேர் என்னையெல்லாம் அங்கீகரிச்சிருக்கிறீங்க? நிறைய பேர் என்னை ஊழியக்காரனா ஏற்றுக்கிட்டீங்கனாலே இல்லையா அப்படின்னு எனக்கு சில நேரத்தில் சந்தேகம் வரும். அப்போ வசனமே சொல்லுது, அவரையே நிறைய பேர் அங்கீகரித்து கொள்ளவில்லை. அப்போ எங்களெல்லாம் அங்கீகரிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். மாற்றுங்கப்பா. எசேக்கியேல் முடிக்க விரும்புகிறாங்க, அவ்வளோதாங்க, முடிச்சிட்டேங்க. கடைசி வசனங்க. வாசிங்கப்பா. எசேக்கியேல் 28 11-19 வரைக்கும். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். மக்களை நல்லா கவனிங்க. நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டு இருக்கிறது. வாசிங்க, மாத்துங்க. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. ஓகே. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிற கேருப். மக்களே, எவ்வளோ அழகு பா! உன் வேலை தெரியுமா? உன்னை ஏன் தெரியுமா அனாயிட் பண்ணியிருக்கிறேன்? நீ காப்பாற்றுக்கிறதுக்கான கேருப். வாசி, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். மாத்துங்கப்பா. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழியில் குறை இருந்ததா? நல்ல கவனிங்க. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பருவத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன்
உன் அக்கிரமங்களில் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதினத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவில் இருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களும் முன்பாக உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாய் இனி ஒருபோதும் இருக்க மாட்டார் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்போ நல்லா கவனிங்க, இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எதுக்கு தெரியுமா? காக்கப்படுவதற்காக. ஆனால் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன் அந்த அபிஷேகத்தின் விளைவுகளை தவறாக பயன்படுத்த துவங்கின பொழுது அவனை ஆண்டவர் அக்கினியில் சுட்டரித்து நாசம் பண்ணி மேலேருந்து எட்டி ஒரே மிதித்து கீழே தள்ளி போட்டார். பார்க்குறவன்லாம் அவனை அடித்து நொறுக்கிறான். ஸோ பீப்புள் ஆஃப் காட், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? உங்களுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த அபிஷேகத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், நீங்கள் அந்த அபிஷேகத்தை தவறாக பயன்படுத்தும் என்றால், உங்களுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு அந்த அபிஷேகத்தின் நிமித்தமாகவே அவர் உங்களை நிர்மலமாக்கி அவர் உங்களை நொறுக்கி நாசமாக்கி தப்சம் பண்ணிடுவார். ஸோ அபிஷேகம் என்னை காப்பாற்றவன் செய்யும், அபிஷேகம் என்னைய போட்டு தள்ளிடும். அபிஷேகத்தோடு ஒருபோதும் டோன்ட் பிளே வித் ஸ்பிரிச்சுவல் அனாயிட்டிங். டோன்ட், மக்களை சொல்லுங்கள், டோன்ட் பிளே வித் ஸ்பிரிச்சுவல் அனாயிட்டிங். இந்த ஆவிக்குரிய அபிஷேகத்தோடு ஒருபோதும் விளையாடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட், இன்னொரு 2 வசனம் முடிச்சுட்டா மாத்துப்பா ஸ்லைடை. எரேமியா வின் புலம்பல் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசியின் சுவாசமாக இருந்தவனும் அவருடைய படுகுழியில் அகப்பட்டார்கள். மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். அப்புறம் ஏன் எனக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி கேட்டால், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசியில் சுவாசம் உள்ளவனாக இருந்தவன் அவருடைய படுகொலியில் அகப்பட்டான். யாருடைய படுகொலியில்? யார் அகப்பட்டா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேகம் பெறாதவனை பற்றி சொல்லவில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பிசாசனுடைய வலைகளில் சிக்கி படுகுழியில் விழுந்து அவன் ஒன்றுமில்லாமல் போயிட்டான். ஸோ நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், பிசாசியனை எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு டோன்ட் திங்க் லைக் தட். அபிஷேகம் பெற்றவங்க தான் இன்னும் அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும். சேஞ்ச். எசையா 10:27 சொல்லப்படுது, அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும். பீப்புள் ஆஃப் காட், அபிஷேகம் தான் எல்லா நுகங்களையும் நொறுக்கி போடும். மாத்துங்கப்பா, சங்கீதம் 28:8 சொல்லப்படுது, கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலம். மக்களே நல்லா கவனிங்க, பலன் அவர் தான். அவர் தாங்க நம்ம அபிஷேகம் பண்ணினவருடைய அரண். என் அரணே அவர் தான். சொல்லுங்கள், என் அரணே அவர் தான். ஏனென்றால் அவர் தான் என் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. சங்கீதம் 23:5 சொல்லப்படுது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. நல்லா கவனிங்க மக்களே, என் தலையை சொல்லுங்க, என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஏன் தெரியுமா? இந்த நிரம்பி வழிகிற அபிஷேகம் இருக்கணும். ஏன்னா இந்த அபிஷேகங்கிறது கொஞ்சமாக இருக்கக்கூடாது, அது அப்பப்போ ஃபில் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவனையும் பிசாசு படுகுழியில் தள்ளுவான். அதனால நான் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன்ல, எனக்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு, நான் அபிஷேகத்தை நான் பெற்று கொண்டுட்டேன், அதனால் பிசாசு என்னைய ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அபிஷேகம் பண்ணவனையும் பிசாசு படுகுழியில் தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுவேன். அதனால தான் தாவீது சொல்லுகிறாரு, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்துடாதீங்க. ஏன்னா அந்த அபிஷேகத்தை எடுத்துட்டா
அவனுக்கு தெரியும் நம்ம போய் சேர்ந்துருவோன்னு தாவீதுக்கு தெரியும். அதனால் தாவீது சொல்கிறார் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை என்னை விட்டு நகர்த்திடாதீங்க. ஸோ முடித்து விட்டேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஜெபங்களுக்கு அநேக ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை. கிடைக்காததுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்துடுச்சு. அதில் கடைசி லிஸ்ட்டில் நீ நன்மை செய்ய அறிஞ்சிருச்சினா, நன்மை செய்யாமல் இருக்காது. நன்மை செய்யாமல் இருந்தீன்னா அது உனக்கு பாவமாக மாறிடும். அது நிறைய விஷயங்கள் இருக்குது ஜபத்துக்கு. இந்த ஜபத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான காரியம் அபிஷேகம். அபிஷேகம் இல்லாமல் ஜபம் பண்ணால் அது கொஞ்சம் வீக்கு தான், அப்படியே சொல்லிடலாம், வீக்கு தான். அபிஷேகத்தோடு ஜபிக்கிறது வேறு, அபிஷேகம் பெற்று ஜபிக்கிறது வேறு, அபிஷேகத்தோடு ஜபிக்கிறது வேறு. அபிஷேகம் பெற்றுக்கொண்டுட்டு நான் அபிஷேகம் பெற்றுட்டேன்னு அதே நிலையில் இருக்கக்கூடாது. அபிஷேகம் பெற்றவர்கள் புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நாளுக்கு நாள் புதிய அபிஷேகத்தில் வளரணும், நாளுக்கு நாள் புதிய கனிகளில் வளரணும், நாளுக்கு நாள் அவருக்குள்ளே நிலைத்திருக்கணும். இப்படி நிலைத்திருந்தால் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்து நாம் வேண்டிக் கொள்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதிலளிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த ஆண்டிலே 2024 த ப்ராமிஸ் வேர்டு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறதோடு அல்ல, என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சகல சத்தியத்தையும் போதிக்கிறார். அது சகலத்திலே என்னை நடத்தும், சகலத்திலே நடத்தும். அது பொய் அல்ல, அது நிஜம். அந்த சத்தியம் நிஜம், அந்த சத்தியம் நிஜம், அந்த சத்தியம் நிஜம். அந்த சத்தியத்தை நான் பேசுவேன், அந்த சத்தியத்தை நான் பாடுவேன், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தில் நான் நிலைத்திருப்பேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். எழுந்திருப்போமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஓ மை ஜீசஸ், ஆண்டவரே, எங்களோடு நீர் வாக்குத்தத்தமாய் இந்த புதிய ஆண்டிலே இடைப்பட்ட வார்த்தைக்காக நன்றி. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஜெபம் அபிஷேகத்தோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஸ்பிரிச்சுவல் அனாயிட்டிங் சகலத்திலையும் என்னை நடத்தும். அந்த ஸ்பிரிச்சுவல் அனாயிட்டிங் மட்டும் எனக்கு இல்லைன்னா கண்டிப்பாக என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் டவுன் ஆகிரும். ஸோ ஆண்டவர் ஆவியானவர் எங்களோட இடைப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்தில் ஆண்டில் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த அபிஷேகம் மகத்துவமான கிரியைகளை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த சத்தியம் இந்த ஆண்டு முழுவதுமாக இன்னும் சகல சத்தியத்துக்குள்ளையும் எங்களை நடத்தும்படியாக வேண்டிக்கொள்ளும். சகலவற்றையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீரே ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.